வணக்கம் மத்தோட எங்க அண்ணா ஆட்சி அமைச்ச உடனே 2 மாசம் ஆச்சு. 2 மாசத்துல பார்த்தா லஞ்சம் எவனையுமே வாங்கலைங்க. டோட்டல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கல. லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறானு. போதைப் பொருள் எங்கேயுமே இல்லை. எந்த அந்த மாதிரி ஒரு கலாச்சாரன்றதே சும்மா நடுக்கிறாங்க. அப்படின்ற மாதிரிலாம் தற்கூறிங்க அணிலாம் வந்து ஃபயர் விடுறாங்க. ஆனா இப்ப ஒரு அணிலே வந்து பார்த்தோன்னா விஜயை கழட்டி அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கல்லூரி மாணவன் போதைப் பொருள் கடத்துகிறான கேங், அந்த கேங்கை வந்து போட்டு கொடுத்ததால அந்த கல்லூரி மாணவன் வந்து அடிச்சே கொண்டு இருக்கானவ. அப்ப இங்க சட்ட ஒழுங்குலாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இது சட்ட ஒழுங்குலாம் சந்தி சிரிக்கலையே இதெல்லாம். அப்ப இங்க வந்து ஆதவர்ஜனை வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்து கோவப்பட மாட்டாரா? இல்ல நம்ம சிஎம் சாருக்கு இதை பார்த்தலாம் வந்து கோவம் வராதா? சோ அதையும் தாண்டி ஒரு அணில் வந்து விஜயை வந்து கழட்டி அடிச்சிருக்கு. அது என்னன்றது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். விஜய் சார் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கிட்ட ஆக போகுது. என்னன்னா ஒட்டுமொத்தமாய் பார்த்தோன்னா தமிழ்நாடு மக்கள் பார்த்தோன்னா காரி துப்புறாங்க. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை வெட்டு போதைப் பொருள் தலைவிரிச்சு ஆடுது கஞ்சா அப்படின்னு எங்க பார்த்தாலும். அது மட்டும் இல்லாம ஒயின் ஷாப்பை மூடினாங்கன்றாங்க. போன ஆட்சியை விட பார்த்தோன்னா இந்த ஆட்சியில வந்து ஒயின் ஷாப்ல வருமானம் அதிகரிச்சிருக்கு. எப்படின்னு கேள்வி கேட்டா அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுங்க. நிறைய பேர் வாங்கி 4 பாட்டில் வழக்கமா பார்த்தோன்னா ஒரு பாட்டில் குடிச்சோம், நீங்க 4 பாட்டில் வாங்கிட்டு போறான், அதனால வருமானம் அதிகமாகிடுச்சு, அதுக்கு நாங்க காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதையும் தாண்டி கஞ்சா போதைப் பொருளா எங்க தலைவர் சுத்தமா ஒழிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு எங்க கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு நம்ம ஆதவர்ஜனெல்லாம் பார்த்தோன்னா அசம்பிளி அப்படியே ஃபயர் விடுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அணிலையும் பார்த்தோன்னா அப்படியே ராஜா வாழ்க்கை வாழ்றோம். அப்படியே கனவுலே ஆஹா அண்ணனோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குடா, அண்ணனோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குடா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லையோ நம்ம பெண்களை வந்து சும்மா விடக்கூடாரா. அந்த அணிலாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே கனவு உலகத்துல அப்படியே வாழ்றான. அண்ணனோட ஆட்சியில எல்லாமே சூப்பரா இருக்குடா, அண்ணனோட ஆட்சியில இனி வரும் காலத்திலும் எல்லாமே சூப்பரா இருக்குடா, அப்படியே அண்ணனை கொண்டு போயிட்டு பிஎம்ஆ ஆக்கி விட்டா அப்படியே இந்த நாடே வந்து சூப்பரா இருக்குடா அப்படின்ற மாரி இந்த அணில்கள் வந்து கனவு உலகத்துல வாழ்றாங்க. டேய் தற்கொலைகளா அணில்களா, டேய் செய்திலாம் பாக்குறீங்களே இல்லையா? இப்ப சமீபத்தில் நடந்தது, நேத்து முந்தானத்து நினைக்கிறேன், கோவையில கல்லூரி படிக்கும் மாணவன் போதைப் பொருள் உங்க ஏரியால வந்து போதைப் பொருள் இருக்கு அப்படின்னு வந்து அந்த பையன் மூலமா வந்து என்கொயரி பண்ணலான்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறான்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு காவல்துறை வந்து அந்த பையனை அழைச்சு கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறவங்களோ அங்க வந்து காட்டுறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை பார்த்தோன்னா காமிச்சிட்டுக்கிறான். காமிச்சோடனே பார்த்தோன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அரெஸ்ட் பண்ண கேங் இருக்கு தெரியுமா, அந்த கேங் வெளியே வந்த உடனே இந்த பையனை கல்லூரி பையனை எங்க ராடாலையும் கத்தியாலையும் வெட்டி கொண்டு இருக்கானாங்க. இல்ல அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அப்ப சட்ட ஒழுங்கு இணங்க இருக்கு. இல்ல ஒரு பையனை வந்து நீங்க வந்து எங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறீங்க. அப்ப அந்த பையனுக்கு என்ன மாதிரி எனிமே உருவாகுன்றது இந்த காவல்துறைக்கு ஏன் சிந்திக்க மறந்தது? அந்த பையனோட பாதுகாப்புக்கு இந்த காவல்துறை என்ன ஏன் அப்படி பண்ணாம விட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அவங்க அப்பா பார்த்தோன்னா கதறாருங்க. இந்த டீனு ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம், நீ வந்து இங்கே யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்ட உடனே என் பையன் வந்து பயந்துட்டு வேற ஒருக்கு விசாரணை கூப்பிட்டுட்டு யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எங்களுக்கும் தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறோம்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூமில் இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன உடனே சார் 20 பேர் சார் 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு லாடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். என் பையன் ஒண்ணுமே பண்ணலங்க. என் பையனுக்கு அந்த பழக்கமே இல்லைங்க. என் பையனை கொண்டு போய் வந்து காட்டுன்னு சொல்லி எங்கேயே காமிச்சு விட்டுருக்கான். இவன் தான் காட்டணும்னு சொல்லி அந்த பையனை வெட்டியே கொண்டு இருக்காங்கன்னா இங்க சட்ட ஒழுங்கு எங்க போச்சு? நம்ம சிஎம் சார் இருக்கீங்களா? சிங்கப்பெண் சிறப்பு படை நான் இதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொலையே நடக்காதுன்னு சொன்னீங்களே. கல்லூரி மாணவங்க வெட்டி கொண்டு இருக்காங்க. போதைப் பொருளே இருக்காதுன்னு சொன்னீங்களே. எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த நிமிஷமே போதைப் பொருள் இருக்காது, சும்மா அழிச்சிரும் இல்லையே.
என்னது இது? பட்ட பகல்லே 10 வெட்டி கொண்டு இருக்கான். போதைப் பொருள் தாண்டவம் ஆடுது. எங்க பார்த்தாலும் இதுல வர 10வது பார்த்தா ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சமே வாங்க மாட்டான் எவனும் அப்படின்றீங்க. எல்லா ஆபீஸ்ல போய் பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல பார்த்தோம்னா லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கான். அப்ப இதெல்லாம் பாக்குறீங்களா? இதெல்லாம் வந்து நீங்க சட்ட ஒழுங்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா பார்த்தா கனவு உலகத்துல பார்த்தா இந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அடிச்சு விட்டுறீங்க. இந்த அணிலும் பார்த்தோம்னா ஆஹா அண்ணா ஆட்சியில அற்புதமா இருக்குடா, அண்ணா ஆட்சியில லஞ்சமே இல்லடா, அண்ணா ஆட்சியில கொலையே இல்லடா, அண்ணா ஆட்சியில போதைப் பொருளே எழுறான்றாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒயின் ஷாப்ல பார்த்தோன்னா பிளாக்ல வந்து ஓட்டுறது, கடையை மூடுன்ற பேர்ல வந்து ரெஸ்டோ பார்ல வந்து தனியாரா வந்து ஓபன் பண்றது, இந்த அளவுக்கு பார்த்தோன்னா கொள்ளடிச்சு இந்த அரசு பார்த்தோன்னா இப்படி வந்து அட்டுவம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதை கேட்க இந்த அணில்களுக்கு பார்த்தோன்னா துப்பு இல்ல. கேட்டா எங்க அண்ணன்பா அவர் அழகு ஸ்டைலுங்க, அவர் நடந்தாவே போதுங்க. அசம்பிளி பார்த்து எங்க அண்ணன் சும்மா ஸ்பீச் சூப்பருங்க அப்படின்றாரு. ஆனா அசம்பிளி அவங்க ஒன்னும் அடி வாங்குறான்றது இந்த அணிலுக்கு தெரியல. சோ அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் போகுது. இதுக்கு வந்து சட்ட ஒரு நடவடிக்கை, சட்ட ஒழுங்கு இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னோட கண்ட்ரோல் இருக்கின்றாரு. ஏன் சார் இந்த மாதிரி நடக்குது? ஒரு கல்லூரி மாணவன் படிக்கிற மாணவனை கொண்டு இருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? யார் சார் காரணம்? அந்த குடும்பம் கதறுது, அவங்க அப்பா அழுகுறாரு, என் பையன் போயிட்டானேன்னு. பதில் இருக்காது, பதில் எதுவுமே இல்லைல்ல. அப்ப எதுக்குமே இந்த பக்கம் பார்த்தோன்னா காவேரியில தண்ணி வரல, அந்த பக்கம் பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தோன்னா போதை, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒயின் ஷாப் பல ஒயின் ஷாப் ஓபன் பண்றீங்க. இப்படி பல குற்றச்சாட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு நீங்களா எப்படியா சொல்றீங்க? உங்களாம் வாய் கூசலியா? அப்ப இந்த அணில் கூட பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஃபயர் வர்றாங்கன்னா இந்த அணில் வந்து தன்னிச்சையா அது தனி மனதான அவங்க பாதிக்கப்பட்டதான் இவங்களே புத்தி வரும். இல்லைன்னா வச்சுக்கா புத்தி வராது. எங்க அண்ணா ஆட்சி சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டில் நவ் ஃபயர் விடவனு. ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் பாக்குறானு, ஆனா அது கடந்து போறானு. சோ அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அணில் பார்த்தனா, அதாவது அண்ணோட ஆட்சியில எங்க அண்ணன் பாத்தியா 200 ரூபாய் யூனிட் குறைச்சிருக்காரு பாத்தியா, இதுக்கப்புறம் பார்த்தனா மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு அணில் ஃபயர் விட்ட அணில் இன்னைக்கு கத்தி கதறி வீடியோ போட்டிருக்கு. அதாவது இபி பில் எல்லாம் ஏத்துட்டாங்க, பொதுமக்கள்லாம் அவதிப்படுறாங்கன்னா அந்த அணிலே கத்தி கதறி போட்டிருக்கு. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் டிபி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருந்து எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். மானம் உள்ள அணில் இதுதான் நினைக்கிறேன். அதாவது சாப்பிடல உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அணில் நினைக்கிறேன். அதாவது என்னதான் வந்து நான் வந்து எங்க அண்ணன் ஃபயர் விட்டாலும் பாதிக்கப்படும் போது பேசு தெரியுமா? இதுதான் நான் சொல்றேன். டே தற்கூறிங்களா அணில்களா, ஒரு தப்பு நடந்தா பேசுங்கடா, அதெல்லாம் தூக்கி போட்டு எங்க அண்ணா சூப்பரா அப்படின்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறீங்கடா தற்கூறிங்களா. பாதிக்கப்பட்டா அது நாளைக்கு நீங்க தானே பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு பேசுங்கடா தற்கூறிகள்னு சொன்னா இந்த தற்கூறி பேசல. அதாவது 200 யூனிட்ன்றது அதுவே பார்த்தனா ஒரு ஸ்கேம். எப்படின்னா 500 யூனிட்டுகளை யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் இலவசம். என்னது இது? ஒரு வந்து சாதாரண ஏழ்மையான வீட்டுக்கு கூட பார்த்தனா 2 ஃபேன் 4 லைட்டு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும். அவங்க வீட்டுல என்ன 500 யூனிட் கூட தான் யூஸ் பண்ணுவாங்க, அது மேல போகாதா? அப்ப இதெல்லாம் ஒரு ஏமாற்ற வேலை தானே. பிஃபோர் பார்த்தனா நான் அரசியலுக்கு வந்தா ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் முழுவதுமா தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தள்ளுபடி பண்ண முடியல. என்ன பண்றீங்க? சும்மா சொன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் செயல்படுத்த முடியாது. அப்ப ஒரு விஷயம் நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அது பண்றீங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் பண்ணல. அப்ப இது போன்ற பொய்யான வாக்குறுதி கொடுத்து இப்படி மாட்டும் போது சொந்த அணிலே பார்த்தனா நீங்க கால்ட் அடிக்கிறாங்க. விஜய் சார் இதுக்கு எதாவது பதில் சொல்ல போறீங்க? இபி பார்த்தனா நிறைய மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தனா 3 லட்சம் குடும்பம், அதாவது நிறைய ஃபேமிலி பார்த்தனா இந்த இபில பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல நானும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்க வீட்லயும் பார்த்தனா வழக்கமா வர இபி பார்த்தனா 800ல இருந்து ஒரு 1400 தான் பார்த்தனா இபி வரும். ஆனா இந்த முறை பார்த்தனா இபி பார்த்தனா 7000 ரூபாய் வந்திருக்கு. என்னன்னு கேட்டா நீங்க இபி யூஸ் பண்ணிருப்பீங்கன்றாங்க. ஏங்க வழக்கமா யூஸ் பண்றதாங்க, எப்படிங்க இந்த முறை மட்டும் 7000 ரூபாய் வந்திருக்குன்னு கேட்டா தெரியல, பதில் தெரியல. அப்ப இதெல்லாம் ஸ்கேம் இல்லையா? ஏமாத்துற வேலை இல்லையா? இது போன்ற நிறைய மக்கள் பார்த்தனா பேட்டியில சொல்லியிருக்காங்க, நிறைய நியூஸ் பார்த்திருக்கலாம். ஆனா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. நம்ம நிர்மல்குமார் சார் எங்க சார் இருக்கீங்க? இதை பத்தி எல்லாம் பேசுவீங்களா? பகல் கொள்ளக்காரன் கூட இந்த மாதிரி கொள்ளடிக்க மாட்டான். ஆனா அரசாங்கன்ற பேர்ல இபின்ற பேர்ல இப்படி வந்து அதிகப்படுத்தி மக்கள் கிட்ட இருந்து இப்படி பகல் கொள்ள மாரி பண்றீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா சார் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? நிறைய மக்கள் பார்த்தனா இப்படிதான் சொல்றாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குற நீங்க யாருன்னா இபிஐல வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னா அதிகப்படியான இபிகள் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மக்கள் பார்த்தனா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல வந்து நானும் ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1400 ரூபாய் வர வேண்டிய வீட்டுல பார்த்தனா இபி 7000 ரூபாய் கிட்ட இபி வந்திருக்கு.
என்னடான்னா பதிலே இல்லை. நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, என்னங்க அது? மாசம் மாசம் யூஸ் பண்றதோட இந்த மாசம் அப்படியே என்ன 15 வீட்டுக்கு சேர்த்தா போட்டு நம்ம. சோ இதெல்லாம் வந்து இந்த அணில் தற்கொலைக்கு வந்து கேள்வி கேளுங்கடா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, இது மாதிரி போயிட்டு இருக்குடா, நாளைக்கு வந்து நீங்களும் தானே பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு கேளுங்கடான்னா இந்த தற்கொலைங்க இன்னமும் ஜனநாயக முகத்துல வாழ்றாங்க. ஜனநாயக படம் பார்த்தியா எப்படி சூப்பரா இருக்கு, கலெக்ஷன் போயிட்டு இருக்காது, செம கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிறாங்க. சோ அதெல்லாம் தாண்டி வீடியோ ரீதியா நம்ம ஆதவ் அர்ஜுனா அசம்பிளில வந்து என்ன மாதிரி ஃபயர் ஸ்பீச் தரா தெரியுமா? அதாவது நம்ம மரி வில்சன் பார்த்தோம், நேற்று மைக்கெல்லாம் உடைச்சு பார்த்தோன்னா, ஏய் என்ன கேலி கிண்டல் பண்றீங்களா, அவ்வளவுதான் வந்தனா சும்மா பொருள் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு நம்ம மரி வில்சன் சொல்லியிருந்தார்ல. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா பார்த்தோன்னா அப்படியே ஒரு என்ன சார் இது, அதாவது உள் மனசு வெளியே வரும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தோன்னா மத்திய அரசுக்கு நம்ம ₹1 கொடுத்தா அவங்க நம்மளுக்கு ₹40 வாரி தராங்க. ₹40 வாரி தராங்களா? என்ன புரியலையே. அந்த வீடியோ பார்த்துட்டே பேசுவோம். நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், எங்களுடைய நிதி அமைச்சர் அவங்களுக்கு தெரியும். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா 29 பைசா. சீமான் சார் சொல்ற மாதிரி இப்பதான் ஞாபகம் வருது. அதாவது உங்களை ஏன் நான் வந்து தற்கொலை சொல்றேன் தெரியுமாடா, உங்களை எது சும்மா நான் சொல்றேன் தற்கொலைன்னு. நீங்க தற்கொலையா தானே வாழ்றீங்க. அசம்பிளிலே போயிட்டு ₹1 கொடுத்தா ₹40 வரும்னு என்ன மாதிரி என்ன போதையில இருந்தீங்க? இல்ல என்ன ஒரு பிராண்டு சரக்கு அடிச்சிருந்தீங்கன்னா அப்படி தலை சுத்தி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். ₹1 கொடுத்தா ₹40 வருமா? ஆப்போசிட்ல தற்கொலை என்னடா பேசுனீங்க, 29 பைசா வருதோ? அப்படியா, சாரி 29 பைசா. அப்ப இது போன்ற ஆட்கள் தான் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து அமைச்சரா வந்து பார்த்தோன்னா அசம்பிளில தமிழ்நாட்டு குரலா வந்து ஒலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மரி வில்சன் நிதி அமைச்சர் 1935 அந்த மாதிரிலாம் நம்ம மரி வில்சன் பேசிட்டு இருந்தாரு. ஸோ இது போன்ற அறிவு ஜீவிகள் தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டை வந்து மாற்றத்தை கொண்டு மாற்றம் மூலமா அப்படியே தூக்கி நட்டு சும்மா தமிழ்நாட்டை வந்து ஒரு மாதிரி நாசப்படுத்தலாம் மாரி என்று களத்துல இறங்கியிருக்காங்க. வருங்காலத்தில் எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ எழுதிய நம்முடைய மாங்கோட் பாய்ஸ் அவர் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா கேனத்தனமா பேசிட்டு போகல. ஆனா இந்த முறை பார்த்தோன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனை வந்து கழட்டி அடிச்சிருக்காப்புல. அந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்குவோம். கோதுமை ரொட்டியே அது வருதுன்னா சார், என்ன சார் இது வரம் போறலாம் பிடிச்சி அடிக்கிறாங்களே உங்களை. ஓகே, இந்த வீடியோ பத்தி கருத்தை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.